வணக்கம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவனத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம். தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா 3000 விலை உயர்ந்தது மட்டும் இல்லாமல் கடந்த 6 நாட்களில் 80,000 அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படல. நீங்கள் ஒரு சவரன் தங்க நகையை வாங்கினா உங்கள் கையில் 86,000 87,000 இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிங்கிற கஷ்டமான சூழ்நிலை காணப்படுது. இது மேலும் சரிவாக மாறுமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் 136 காணப்பட்டது. நம்மளுக்கு கடந்த ஒரு வாரத்தில் 3000 விலை வந்து காணப்படுற வேலையில் கடந்த ஒரே நாளில் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு 2 ரூபாய், ஒரு கிலோவுக்கு 2000 விலை வந்து ஒரு கிராம் 138, 10 கிராம் 1380, ஒரு கிலோ 1,38,000 ரூபாயாக காணப்படல. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்கத்தோட விலை கடைசியாக நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு 153 ரூபாய், சவரனுக்கு 1,224 ரூபாய் விலை உயர்ந்தது மட்டும் இல்லாமல் கடந்த 6 நாட்களில் 3,200 ரூபாய்க்கு மேலே விலை உயர்ந்து காணப்படுது. ஒரு கிராம் 10,915, 8 கிராம் 87,320 பார்த்து விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1,09,150 ரூபாய் அப்படிங்கிற வரலாறு காணாத அதிரடியில் காணப்படவில்லை. மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க. 22 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு கடைசியாக 140 ரூபாய், சவரனுக்கு 1,120 ரூபாய் விலை உயர்ந்தது மட்டும் இல்லாமல் கடந்த 6 நாட்களில் 3,080 ரூபாய் விலை உயர்ந்து ஒரு கிராம் 10,005, சவரன் விலை பார்த்தீங்கன்னா 80,050 அப்படிங்கிற உச்சத்திலையும் 10 கிராமோட விலை 1,05,000 ரூபாயாக காணப்படுது. இப்போ உங்கள் கையில் 86,000 87,000 இருந்தால் தான் ஒரு சவரன் தங்க நகையாக வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் 8 கிராமோட விலை வரவிருக்கும் வாரத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82,000 83,000 சரிவுன்னு பார்க்குறப்ப 77,000 78,000 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஏற்றத்தின் வேகம் தாக்கமே இதுவரை மட்டும் இல்லாமல் வரவிருக்கும் வாரத்துலையும் அதிகமாக இருக்க வாய்ப்பு.